கொப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுக்கிறேன். அந்த எண்ணம் கீழ்த்தரமான எண்ணம் அண்ணா திமுக காரனுக்கு இல்லை. வாயில் நுழைய மாட்டேன், நீயே சொல்லு. ரோஸ்ராய் நாமள ஏழை மக்கள் அந்த காரை எங்க பார்த்தோம். பிறகு திரு காமராஜ் அவர்கள் மறைந்தார். அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்து எல்லா தலைவர்களுமே எல்லா கட்சியுமே கட்சி வேறுபாடு பார்க்காம பெருந்தலைவர் காமராஜ் சொன்னால் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்த பொழுது எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் அண்ணன் அந்த கட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து போய் திரு கருணாநிதி சந்தித்து அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு அடக்கம் பண்ண நான் மெரினாவில் ஒரு இடம் கொடுன்னு கேட்டார். அப்போ திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இருந்தால் தான் மெரினாவில் இடம், அவர் முதலமைச்சர் இல்லை முன்னாள் முதலமைச்சர், கிண்டியில் இடம் கொடுக்குன்னு சொன்னார். அதில் போய் வேறு இடத்துல அடக்கம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, அம்மா அவர்கள் மறைவு முதலமைச்சராக இருந்து இருந்துட்டாங்க. நம்ம தலைவர் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த நினைவு மண்டலத்திலேயே நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்கே நல்லடக்கம் பண்ணோம். உடனே வழக்கு போட்டாங்க, போய் வழக்கு போட்டாங்க. அப்போ திரு ஸ்டாலின் என்னை சந்தித்து கேட்டார், ஏங்க ஏற்கனவே அம்மா அடக்கம் பண்ணும்போது அங்கே போய் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். உடனே வழக்கு போட்டீங்களா வாபஸ் வாங்கிட்டாங்க. வழக்கு போட்டீங்களா அப்படின்னா யார் தூண்டுதல்? அவர்தான தூண்டுதல். அப்போ நான் சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே கொப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுக்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இல்லை, முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ இருக்கார். அவர் இறந்த பிறகு எப்படி திரு கருணாநிதி அவர்கள் எங்களுடைய ஜானகி அம்மா அவர்களுக்கும் திரு நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கும் எப்படி செயல்படுத்தினாரோ அதே செயல்பாட்டை உங்கள் தலைவருக்கு செய்வேன்னு சொன்னேன். உடனே நீதிமன்றத்துக்கு போனாங்க, வாங்கினாங்க. இருந்தாலும் கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தேன், 200 கோடி விற்கும். அந்த நிலத்தில் போய் அடக்கம் பண்ணோம். கேட்காத நீதிமன்றம் போனாங்க, நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்கினாங்க. உண்மையிலேயே கொடுக்கக்கூடாது என்று எண்ணினா நாங்கள் மேல்முறையீடு செஞ்சு தடுத்திருப்போம். அந்த எண்ணம் கீழ்த்தரமான எண்ணம் அண்ணா திமுக காரனுக்கு இல்லை. உங்க மாதிரி மாண்பு அம்மா முதலமைச்சர் இருந்து அடக்கம் பண்ணுமே, அந்த இடத்துல அடக்கம் பண்ணது தவறு என்று பல பேர்த்த தூண்டிவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்லை. திரு கருணாநிதி என்ன நடைமுறையை பின்படுத்தினாலோ அதே நடைமுறை தான் நானும் பின்பற்றினேன், வேற என்ன பின்பற்றல. நியாயம் தானே, நாம் செஞ்சது நியாயம் தானே. அப்புறம் எழுதாத பேனாவை மக்களுடைய வரிப்பணம், அந்த வரிப்பணத்தில் எழுதாத பணம் நடுக்கடல் கொண்டு வைக்கிறாங்க. 82 கோடியில் யார் பணம்? உங்களுடைய வரிப்பணம். அந்த வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணலாம், ஏற்றுக்க முடியுமா? சரி, நீங்கள் எழுதாத பணம் எங்கே வச்சா என்ன? உங்களுடைய அப்பா நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைய, யார் வேண்டாங்களையே. அதே 80 கோடியை எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி படிக்கிட்ட ஏழை மாணவர் கூட மனதார பாராட்டு. இவர் அப்பா தான் இப்படின்னா மகன் கார் பந்தயம் நடத்துகிறார். இது நாட்டுக்கு தேவையா? கார் பந்தயம் நடத்துகிறார். பல 100 கோடி ரூபாயில் யாரோ ஒருத்தருக்கு தனக்கு வேண்டிப்பட்டவர் யார் நீங்களே முடிவு பண்ணீங்க. அவருக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் 100 கோடி பல 100 கோடி மதிப்பில் நடத்தி அரசாங்கத்துடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் ட்ரஸ்ட்டில் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குதுங்க, சாதாரண நினச்சிக்காதீங்க. அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணிட்டு யார் வேண்டாங்கிறா? யாரும் தடுக்கலையே. அங்கே கடலில் பெரிய கோபுரம் கூட கட்டு, ஒரு மலை மாதிரி கோபுரம் கட்டு, யார் வேண்டாங்கிறா? அவி பணம்னா எடுக்க மாட்டாங்க. அரசாங்க பணம், மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவதற்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஸ்டாலின் அவர்களே. இன்னொன்று, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம வீட்டில் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. யாரு?
திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் புகார் வந்து யார் நாமளாம் புகார் பண்ணல, மக்களாக புகார் பண்ணி அந்த திமுக எம்எல்ஏ திமுக ஆட்சிக்கு புகார் வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு கமிட்டியில் இருக்கின்றவர்களாம் அந்த மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி ஆய்வு செஞ்சு இன்றைக்கு கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அப்படி என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அவர் யார் அதில் சம்மந்தப்பட்ட மருத்துவமனையை சேர்ந்த அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு, பேட்டி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், நான் 12 கோடி ரூபா போட்டு கார் வாங்கியிருக்கிறேன். என்னப்பா காரு? அது வாயில் நுழைய மாட்டேன், நீயே சொல்லு. ரோஸ் ராய் நாமளாம் ஏழை மக்கள் அந்த காரை எங்கே பார்த்தேன்? 12 கோடி ரூபா கார் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்தினுடைய கிட்னியே எடுத்தா தான் ஒரு கார் வாங்க முடியும். எவ்வளோ கொழுப்பு திமிரு ஏங்க! அத்தனை பேர்த்து கிட்னியும் எடுத்தா தான் இந்த கார் ஒரு கார் வாங்க முடியும். அப்படி இருக்கிற எம்எல்ஏலாம் நாட்டுக்கு தேவையா? மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அந்த தொகுதியில் சீட்டு கிட்னி திருடுறவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அருள் கூர்ந்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் எல்லோரும் யாராவது திமுக காரன் நடத்துகிற மருத்துவமனையில் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பார்த்து உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையானு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கப்பா. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் குமராபாளையத்தில் இதே மாதிரி கிட்னிக்கு பணத்தாசை கட்டி கிட்னியை கொடுப்பதா சொல்லி போய் ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி எடுப்பதா சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், திமுக மருத்துவமனையில் யாராவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் தயவு செய்து அருள் கூர்ந்து கழக நிர்வாகிகள், தொண்டர், கூட்டணி கட்சி தலைவர், நிர்வாகிகள், சொந்த வந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. உள்ளே இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. முக்கியங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்தும் நிறைவேற்றப்படும். சில முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப தலைவிக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் அம்மா இருசக்கரை வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு தரப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். அதோட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகை வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ மகளிருக்கு தான் கட்டணமில்லாத பேருந்து நகர பேருந்துல கட்டணமில்லாத பயணம் செய்கிறாங்க. அதிமுக அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணமாமல் பயணம் செய்யலாம். ரேஷன் கடையில் போடுற அரிசி தரமில்லாத அரிசியை சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் வந்த உடனே எப்படி கடையில் தரமான அரிசி கிடைக்கிறதோ அதே போல் ரேஷன் கடையில் தரமான அரிசி ரேஷன் கடையில் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதுபோல் அம்மா இல்ல திட்டம், ஜாதி மதம் கிடையாது, ஏழை பணக்காரங்க, அதாவது ஏழைகள் எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, ஏழை இருந்தால் அந்த ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்படும். பட்டதாரிகள், பட்டம் பெற்றவர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் மாதந்தோறும் 2,000 ரூபாய் கிடைக்கும். +2 படித்தா 1000 ரூபாய் கிடைக்கும். அதோட முதியோர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும்.